ஹலோ பைக்கர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டி சார்பாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து என்ன இடம் ப்ரோ? கொல்லிங்கோடு. கோயம்புத்தூர்லேருந்து கொல்லிங்கோடு வந்து ரைடு போகிறோம். ஸோ இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ பைக்கர்ஸ் வந்து கவர் ஆகுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாலக்காட்லேருந்து ஒரு 10 ரைடர்ஸ் வராங்க. ஸோ டோட்டலாக ஒரு அரௌண்ட் 60 வரும். 60 ரைடு பக்கம் போகிறோம். ஸோ கொல்லிங்கோடு மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற சுற்றி முட்டி இருக்கிற இடங்களெல்லாம் போகிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம RR ரெஸ்டாரண்ட்டுங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம். சரி, நான் கொஞ்சம் முன்னால் போயிட்டு அப்புறம் உங்களுக்கு விழாவை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாலக்காடு ரைடர் வந்து நம்ம கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டியை வெல்கம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கெல்லாம் எப்படிலாம் இருக்கும் ரோடு அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். எல்லாருக்கும் வெல்கம் டு பாலக்காடு கொல்லங்கோடு. நம்ம போகிறது வந்துட்டு ரொம்ப நேச்சுரல் பிளேஸ் சார். அதனால வந்துட்டு தெரியும் ரைடர்ஸ் எல்லாருமே போகலாம், யாரும் எங்கே போயாலும் இந்த மாதிரி கேரட் பண்ண மாட்டோம். இதனால கூட கொஞ்சம் ஆர்டிசி கொஞ்சம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு எங்கே போயாலும் வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. க்ளோஸ் ஆகிடுவேன். நேச்சுரல் பிளேஸு, நிறையா ஃபோட்டோஸ் நல்ல சூப்பராக கிடைக்கும் ஃபோட்டோஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கையில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம ரைடு அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு வழியாக அந்த ரெசார்ட்டுக்கு வந்துவிட்டோம். அந்த ரெசார்ட்டோட நேமு அப்புறம் அதோட பிளேஸ் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஆனால் ரெசார்ட்டை சுற்றி எல்லாமே சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸில் சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லா பைக்கர்ஸும் வந்தோடக்கப்புறமா நம்ம பைக்கை லைனர் பாட்டிட்டு அது ஃபோட்டோ, வீடியோ, சினிமேட்டிக் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெசார்ட்டில் இருந்துட்டு ஃப்ரீயாக டீயும் பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் நாங்கள் ரெசார்ட்டை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ரெசார்ட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இந்த மாதிரி ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணி எல்லாம் என்ஜாய் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ரெசார்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்பான்சர் பண்ண டீயும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் டீயை குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, எல்லாமே அருமையாக இருந்தது, எந்த குறையும் இல்லை. ஸோ நான் வந்துட்டு 2 டைம் போய் வாங்கி சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெசார்ட்டுக்கு முன்னால் ஒரு பாண்டு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது பக்கத்தில் போயிட்டு நாங்கள் அங்கே காலி இடம் ஒன்று இருந்தது, அங்கே போயிட்டு நாம் கொண்டு போயிருந்த பிளான்ட்டை வந்து பிளான் பண்ணலான்னு போயிருந்தோம். ஸோ இடமெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக அபூர்வமாக இருந்ததுங்க. நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சிருக்கும். ஸோ வழக்கமாக நாங்கள் போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா, எங்களோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம பில்லியன் ட்ரீஸுங்கிற கான்செப்டில் நாங்கள் போகிற பக்கம் பிளான்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு வருவோம். ஸோ அதோட இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நானும் காலத்தில் இறங்கி குழியை பறித்து நானும் ஒரு செடியை பிளான் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி போகும்போது ஒவ்வொரு பக்கமும் உங்களால் முடிஞ்ச ஒரு ட்ரீயை பிளான் பண்ணிட்டு வாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன தண்ணியோடு இருந்தது, அதில் கையை கழுவிட்டு அப்படியே நாங்கள் எந்திரிச்சு கிளம்பலான்னு கிளம்பினோம். அப்புறம் கிளம்புன பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன தாமரை இருந்தது. ஸோ அதையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஹலோ பைக்கர்ஸ், இப்போ நம்ம எங்கே போய் கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக வந்துட்டு வியூ பாயிண்ட்டு கிளம்புறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லங்கோடு வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு 50 பைக்கர்ஸ், பாலக்காடு பைக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் நம்ம கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டி மட்டும் சேர்ந்து இப்போ வியூ பாயிண்ட்டு போக போகிறோம். சரி, நான் வியூ பாயிண்ட் போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோ. ஹலோ கைஸ், நம்ம ஃபைனலி நம்ம இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அந்த கிராமத்து சைடு இருக்கிற மாதிரியே சூப்பராக இருக்கும். அந்த பின்னால் ஒரு மவுண்டன், அந்த மவுண்டன்லேருந்து வர ஃபால்ஸு எல்லாமே பார்க்குறது சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன், மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் பேக்ரவுண்டில் வந்துட்டு அந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன், சினிமேட்டிக் ஷார்ட்டில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏங்க இது கூமாப்பட்டி கிடையாதுங்க, நம்ம ஊர் கொல்லங்கோடுங்க, நம்ம கேரளா சைடு இருக்கிற கொல்லங்கோடுங்க. வியூவில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்க. இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும்? சே, அங்கே பாருங்க, அங்கே ஒரு ஃபால்ஸ் தெரியுது பாருங்க. அங்கே மட்டும் இல்லை, அப்படியே ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாகவே ஃபால்ஸ் தாங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து அப்படியே தண்ணி இப்படி வலிஞ்சு வர்றது செம்மையாக இருக்குங்க. இந்த மரத்துக்கு பின்னால் தெரியுது ஒரு ஃபால்ஸு, கொஞ்சம் பின்னால் போனால் தெரியும், இருக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ தண்ணி மழை பெஞ்சனால இப்போ தண்ணி நிறையா வந்துட்டு ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இடத்துலலாம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் இறங்க வேண்டாம், ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா வம்பா போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்ட்டு. காலையிலேருந்து மழை பெஞ்ச தண்ணி ஃபுல்லாக ஊர்லேருந்து அப்படியே அடிச்சுட்டு வருது. இந்த சைடு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம இடங்க. நாங்கள் அப்படியே பைக்கர்ஸில் எல்லாம் சேர்ந்து 2 பக்கமும் வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே ஒவ்வொரு இடத்த அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஃபால்ஸு தெரியுதுங்க. ஃபால்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அதான் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க, இந்த சைடு தெரியும் பாருங்க, பக்கத்துலேயே இருக்கு. இது கொல்லம் தான், தெரியுதுங்களா? எவ்வளோ பெரிய ஃபால்ஸ் தான். அங்கே போகணும்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறேன், சரிங்களா? நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து இந்த இடத்துக்குலாம் வாங்க, சூப்பராக இருக்கும். பசங்களோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுற இடம் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபால்ஸுக்கிட்ட போய் பார்க்கலான்ட்டு முன்னால் போய் பார்த்தோம். ஸோ எங்களை என்னென்னு தெரியல, அங்கே ஃபால்ஸை வந்துட்டு உள்ளுக்குள்ளே விட மாட்டேன்ட்டு போர்டு போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டி ஆர் மிஸ்டர் V3 கிட்டோ இன்ஸ்டா பேஜில் வரும். மறக்காமல் 2 பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பைக்கர்ஸ் இங்கே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம கொல்லங்கோடு வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் வந்துட்டு இங்கே ஒரு சின்னதாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பலான்ட்டு இருக்கோம். ஸோ இதோட லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அந்த லிங்க்கை வந்து பின் பண்ணுறேன். மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் நாங்கள் குரூப் ஃபோட்டோவில் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வியூ பாயிண்ட் போகலாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். ஃபால்ஸ் போயிட்டு வர வழியில் ஒரு பெரிய ஆஃப் ரோடு இருந்ததுங்க. அந்த போகிற வழியில் போகும்போது நாங்கள் போயிட்டோம், எப்படியோ சேரில் முக்கி எடுத்து போயிட்டேன். வரும்போது எனக்கு ரொம்பவுமே சிரமமாக இருந்தது. ஏன்னா நான் R15 இந்த மாதிரி சேருக்குள்ளே விட்டு எடுத்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுலேயும் அந்த NSல வந்தவர் ரொம்பவுமே அசால்ட்டாக எடுத்துகிட்டு வந்தார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆஃப் ரோட்டில் எல்லாம் போகிறது. நீங்கள் இந்த மாதிரி சேருக்குள்ளே போகும்போதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வியூ பாயிண்ட் போகலான்ட்டு அப்படியே லைனாக கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு கொல்லங்கோடு ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் இருக்கோம். ஸோ நான் அந்த வியூ எல்லாம் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காமிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நான் போடுறது தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டதால தான் அடுத்த வாட்டி போடும்போது இதே மாதிரி நான் வீடியோவில் நிறைய அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் அந்த வீடியோ உங்களுக்கு பின்னால் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். அந்த குரூப் ஃபோட்டோவோட வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த மலையில் 2 கண்ணு மாதிரி 2 உருவம் தெரியும்னு சொன்னாங்க. நானும் ஜூம் பண்ணிலாம் பார்த்தேன். ரொம்ப நேரம் கழித்து இந்த மலையில் கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ பைக்கர்ஸ். இப்போ நம்ம அப்படியே இந்த வியூ பாயிண்டெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே லஞ்சுக்கு போயிட்டு சாப்பிட்டு நம்மளோட விலாகை அதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். நான் எங்கே லஞ்சுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போயிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வியூ பாயிண்ட் வந்தீங்கன்னா நீங்கள் குப்பையெல்லாம் எதுவும் போடாமல் வந்தால் பார்த்தோமா அப்படின்னு போயிட்டே இருக்குங்க. ஏன்னா இங்கே பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்த நம்மளை அசிங்கப்படுத்தணும் அப்படிலாம் வேண்டாம். ஸோ வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது, இடம் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது. நீங்களும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சால் அங்கே இருக்கிற ஃபால்ஸுக்கு போயிட்டு வாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். சரி ஓகேங்க, நான் லஞ்சுக்கு போயிட்டு அப்புறம் உங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ பைக்கர்ஸ், இப்போ நாங்கள் கரெக்டாக கொல்லங்கோடு டு பாலக்காடு மெயின் ரோட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். ஒரு வழியாக நாங்கள் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் அப்படியே வாளையார் போயிட்டு அப்படியே டிஸ்போஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் வாளையார் மெயின் ரோட்டில் ஒரு லாரி ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அங்கே வந்துவிட்டோம், எல்லாம் லைனாக நின்றுட்டோம். ஸோ நின்றுட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க, கிளைமேட்டு சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி இருந்தது. ஹாய் ஹலோ பைக்கர்ஸ், நாங்கள் இதோட இந்த விலாகை எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு விதமான ஒரு விலாகாக இருந்தது. என்னென்னா நம்ம எங்கேயும் ஹில் ஸ்டேஷன் போகாமல் ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது.
நீங்களும் மறக்காமல் போயிட்டு அந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், அங்கே போகும்போது நீங்கள் வந்துட்டு எந்த குப்பையோ வாட்டர் கேன் பாட்டில் டிஷ்யூ பேப்பர் அப்படிலாம் தூக்கி வீசாதீங்க. ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு புனிதமான இடம் அந்த மாதிரி இருந்தது. ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்தது. ஸோ மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதெல்லாம் ரொம்ப அபூர்வமாக இருக்கும். போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம புது ரைடர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த ரைடை பற்றி ஃபீட்பேக்லாம் கேட்டோம். அவங்களும் பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் சோலோ ரைடு போயிட்டுருக்கீங்க, எனக்கு குரூப் ரைடு போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க சூப்பராக கைட் பண்ணுவாங்க. ரைடு வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த ரைடு வந்து நமக்கு மலையோட ஒரு ஃபன்னாக போச்சு. ஸோ நமக்கு லஞ்சு மட்டும் லைட்டாக ஒரு இதாச்சு. அது நம்ம நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரைட் மறக்காமல் எல்லோரும் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு இதை விட இல்லை, கன்னியாகுமரி ரைடை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இல்லை அது மாதிரி பிளான் இல்லை, பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? சொல்லவே இல்லை, மித்தபடி எனக்கே தெரியாது. நடக்கும். அடுத்த தடவை ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது இப்போதைக்கு இல்லை, மலையில் கண்டிப்பாக. ஆனால் போய்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் ரைடு எல்லோரும் வந்துருங்க. வேறு ஏதாவது சொல்லணுமா? நம்ம ரைட்ல எல்லாம் சிங்கிள் லைட் தொடங்கி வைக்க பிரதமர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட்ல இருந்து வந்து மழை வந்ததுனால ஒரு சின்ன இது கிளாஷ் ஆகிருக்கலாம். அது நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். சரிங்களா? அது நம்ம பிரச்சனை கிடையாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கிளாஷ் ஆகிக்க வேண்டாம். இப்போ ஃபஸ்ட் மாதிரி ஆகலை, நீட்டாக முடிஞ்சிருச்சு இதோட நல்லபடியாக. வேற ப்ரோ ஒரு நிரஞ்சன் சொல்லுவார், இப்படியான ஒவ்வொரு ரைட்ஸ்லயும் ஹெல்மெட் கழட்டிட்டு பேசுங்க. கம் ஆன் ப்ரோ, வா ப்ரோ. எல்லாத்துக்கும் ஒரு வந்ததுக்கு ஒரு நன்றி சொல்லி அனுப்பிச்சேன். சரி விடுங்க. இப்படியான சிச்சுவேஷன்ல வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்து எச்சரிக்கையோட நம்ம வந்து இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சு நம்ம வந்து இன்னும் சேஃப்கார்டு பற்றின விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ரன் பண்ணால் இன்னும் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நம்புகிறேன். அநேகமாக வந்து நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கோஸ்டலோ இல்லை வந்து மவுண்டேனியஸ் இது ஏரியாவோ நம்ம வந்து இன்னும் எஃபெக்டிவாக கொஞ்சம் ஒரு மணி நேரம் முன்னாடியே போய் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்து இது செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என் ப்ரொபோசல். ப்ரொபோஸ் பண்றாரு மனோஜ் ப்ரோ. விருப்ப விஷயமா ப்ரொபோஸ் சரி, புதுசா யாரெல்லாம் வந்திருக்காங்க அவங்க மட்டும் அப்படியே ஒரு இன்டராக்ஷன் மட்டும் பண்ணீங்க. கம் ஆன். நீங்க லாஸ்ட் டைம் பேசல, இல்ல நம்ம நேம் எங்க இருந்து வரீங்க? ஹாய் ஆல், என்னோட பேர் பிரகாஷ். நான் இந்த கண்ணன் சார் அன்றைக்கி ஒரு ரேலி நடத்துனாங்கல்ல, அந்த ரேலியில் தான் மனோஜ் என்னோட இன்ட்ரொடக்ஷன் கிடச்சிது. ஆக்சுவலி கடைசியில் பார்த்தா நானும் மனோஜ் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். அவர் மூலமாக தான் இதில் ஜாயின் பண்ணேன். ரொம்ப ப்ரமோஷன். ஆமாம், ஆக்சுவலி அந்த இங்கே போகணும்ல அந்த சக்தியை தாண்டி ஒரு அங்கே ஃபர்ஸ்ட் ரைட் போனேன். அது சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த ரைடு மழை வந்தாலும் நான் ரொம்ப தான் என்ஜாய் பண்ணேன். அதை விட எனக்கு இந்த ரைடு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி அழகாக கூப்பிட்டு போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூங்க. அப்படி இல்லை, கேர்ள்ஸுக்கு வந்து இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே வச்சுக்கிறீங்க. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்தப்போ வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன், அப்படியே சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் இந்த டைம் நானே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கே ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட் அதுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் நான். ஸோ கீப் நம்ம போகலாம். அது மட்டும் இல்லாம அவர்லாம் எங்களுக்கு கேட்காமலே போட்டோ எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அதுவும் பேர் எடுத்துறாம ரொம்ப வளர்ச்சி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது கொஞ்சம் ஓகே, அது நல்லா இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும், அப்படியே பண்ணலாம் நம்ம. ஹலோ கைஸ், என்னோட நேம் நித்யா. நான் சந்தோஷோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலி நான் ரொம்ப நாள் கழிச்சு ரைடு வரேன். சோலோ ரைட் மாதிரி நாங்கள் போயிட்டு இருந்தோம் 2 பேர் மட்டும். ஸோ லாங் பேக் உங்களோட கம்யூனிட்டியில் மறுபடியும் ஜாயின் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ், தேங்க்யூ எல்லாத்துக்கும். அந்த அண்ணா பேசுகிற மாதிரி எனக்கு அவ்வளோலாம் எனக்கு பேச வராது. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், நானும் சோலோ ரைட் தான் மோஸ்ட்லி பண்ணிட்டு இருந்தேன். நான் கோயில்பாளையம்லேருந்து வரேன். நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கேன். எனக்கு இந்த ட்ரிப் பிடிச்சிருக்கு ப்ரோ. வந்து இந்த புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, நல்ல கான்டாக்ட் கிடச்சிது.
இன்னும் ரைடு போனால் எனக்கு மேபி இன்னும் கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க. 4-5 பேர்ட்டு நல்லா பேச முடிஞ்சது. தேங்க்யூ. ட்ரிப் அப்படி தான் 2 நாள் 3 நாள் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கு. ஹாய் காய்ஸ், மை நேம் இஸ் குமார். அண்ணன் மூலியமாக அப்படியே நான் ட்ரிப்பு இவர் அண்ணா அண்ணா நான் காரமண்டலேருந்து வரேன். இந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இன்னும் போகணும். சத்தமாக பேசினாதான் கேட்கும். ஹெல்மெட் ப்ரோ என்னோட நேம் ரஹ்மான். நான் ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். கோவில்புத்தூர்லேருந்து வரேன். கோயம்புத்தூருக்கு வந்து 8 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இது எனக்கு செகண்ட் ட்ரிப்பு. எனக்கு இத்தனை பேர் கிடச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி நான் இந்த ஊருக்கு வந்த ரீசனே லவ் மேரேஜ் பண்ணிட்டு தான் வந்தேன். வீட்டில் கேஷ் எடுத்துக்கல, அதனால் நான் வீட்டை விட்டே வந்துட்டேன். இங்கே வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இப்போ எனக்கு இத்தனை பேர் இருக்கீங்க. குரூப்பில் 600 பேர் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. சூப்பர் ப்ரோ. வாங்க எல்லாம் 4 பேர் என் பேர் ஆல்வின் ப்ரோ. நான் யோகேஷோட ஃப்ரெண்டு. ஒரே கம்பெனியில் தான் வேலை செய்கிறோம். லாஸ்ட் டைம் ஒரு ரைடு போடான்னு சொன்னார். கேட்டோடனே நான் நெக்ஸ்ட் டைம் நானும் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இன்னைக்கு கூப்பிட்டுருக்காரு. இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு ரைடு. நல்லா மிஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ரைடு. அவ்வளோதான். தேங்க்யூ ப்ரோ. ஐம் யோகேஷ் ப்ரோ. இவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஜென்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே தான் ஈஸ்னரியில். ஆக்சுவலாக முதல்ல நிறைய ரைட்லாம் போயிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி மனோஜ் ப்ரோ வச்சு நான் இதில் வந்தேன். ஆமாம், நல்லா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு. இப்படி உண்மையை சொல்லுங்களேன் ப்ரோ. ஃபீட்பேக் எப்படி இருக்கும்? ப்ளஸ் மைனஸ் எது சொன்னாலும் ப்ரோ. ப்ளஸ் மைனஸ்ன்றவோ இங்கே வந்து எப்படி சொல்கிறது, கம்யூனிட்டியில் வந்து இப்போ வந்து ஒரு பைக்கர்ஸாக போகாமல் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக கொலாபாக போயிட்டு இருக்குங்க. இதுதான் நம்மளுக்கு ப்ளஸ்ஸு. ஒருத்தங்க ஸ்டக் ஆகிறாங்கன்ற பட்சத்தில் வந்து நம்ம இன்னொரு ரைடர் தானே அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகாமல் வெயிட் பண்ணி அந்த ரைடரை கூடவே அப் பண்ணி கூடவே கூட்டு போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இது பாண்டிங் வந்து பிரதர்ஹுட்டாக இருக்கனால இன்னும் கொலாபாக நம்ம மெச்சூராக இருக்கனால சூப்பராக இருக்குது ரைடு. என் பேர் லோகேஷ், சந்தோஷோட கிளாஸ்மேட்டு. ஸோ இதுதான் எனக்கு ஃபஸ்ட் ரைடு, கோயம்புத்தூர் ரைடு. இதுக்கு இன்னும் 2 ரைடும் ரெஜிஸ்டர் பண்ணேன். பட் ஆனால் வர முடியாமல் போயிடுச்சு. இந்த வாட்டி தான் கரெக்டாக இருந்தது. வந்தபோது நல்ல மழை, நல்ல கிளைமேட்டு. மழை இருந்தாலும் என்ஜாயபுளாக போகிற மாதிரி டீம்மேட்ஸ் நல்லா இருந்தாங்க. அப்புறம் சந்தோஷத்தில் அப்பப்போ ஃபன் பண்ணிட்டு போகிறது அதெல்லாமே ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே கேமரா என் பக்கத்துக்கு பேசுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் போர் அடிக்காமல் எல்லாத்தையும் என்கேஜாக வச்சுருந்தீங்க. ட்ரிப் என்ஜாயபுளாக தான் இருந்துச்சு. எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ்க்கு அப்புறம் நானும் சௌமியாவும் காலேஜ் லைஃப்பை மறுபடியும் கொண்டு வந்த மாதிரி இருக்கு. நீங்களும் எல்லாரும் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். வைஃப் இருந்தா வர மாட்டோமா? இல்ல, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக போகுது. இங்கே வந்ததுக்கப்புறம் பிரச்சனைகள், சண்டைகள் இல்லை. என் பேர் சுப்பிரமணியம். நான் வந்து சொன்ன மாதிரி 1 இயருக்கு முன்னாடி வந்து ஊட்டி ரைடுக்கு வந்திருந்தேன். அப்போ ஒரு சில பேர் அப்போ வந்திருந்தவங்களும் இப்போ இருக்காங்க. ஆனால் அவங்க அப்போ ஓட்டினதுக்கும் இப்போ ஓட்டினதுக்கும் நிறைய சேஞ்ச் இருக்குது. நான் யாரும் மென்ஷன் பண்ண வரல, பட் அப்போ ஓட்டினதுக்கும் இப்போ ஓட்டுறதுக்கும் நிறைய சேஞ்ச் இருக்குது. அந்த அளவுக்கு மனோஜ் ப்ரோ எப்படியோ டிசிப்ளின் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. அது நான் யாருன்னு சொல்கிறேன், இல்லை சேஞ்சுன்னு சொல்கிறேன். பட் நல்லா இருந்துச்சு. எப்போவுமே மனோஜ் ப்ரோ கூட வரும்போது வாங்க, எப்போ வேணால் வாங்குங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. அதான் உங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அவ்வளோதானா? ஆமா, யாரு சொல்லுங்க. நான் மென்ஷன் பண்ண விரும்பல. சொல்லுங்க. எல்லாத்துக்கும் வந்து இப்போ நியூ ரைடர்ஸாக வந்தவங்களுக்கு இதான் நம்ம சிபிசி குரூப் ரைடு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நேற்று நைட்டு நான் ஒரு மணி வரையும் முடிச்சிருந்தேன். அப்போ சரியான மழை. காலையில் ரைடு கேன்சல் ஆகும் அப்படி வரைக்கும் நான் யோசிச்சேன். ஏன்னா அவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னா. ஆனால் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு வந்துட்டீங்க. அவங்கவுங்க கரெக்டாக ஓட்டிட்டு வந்துட்டீங்க. இந்த டைம் வந்து நியூ ரைடர்ஸ் பாதி ஈக்குவலாக இருந்தாலுமே பெருசாக இன்ஸ்ட்ரக்ஷன்றதுனால நீங்கள் நீட்டாக அவங்கவுங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து ரிப்ளிகேட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டீங்க. அது ரொம்ப 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 தேங்க்யூ. ஏன்னா இந்த மலையில் வந்து சின்ன ஸ்லிப் எல்லாருமே டயரை சறுக்கிட்டே தான் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். எல்லாத்தையுமே தெரியும். அது போல தான் எல்லாருமே ஓட்டினோம். அதையும் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி எந்த விதமான இது இல்லாமல் நீட்டாக பண்ணி கொடுத்துருங்க. ஸ்பெஷல் மென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சுப்பிரமணி அவன் வந்து ஒரு இடத்துல மிஸ் ஆண்டான். ஒவ்வொரு டைம் வந்துட்டு டேர்னுக்கு அப்புறம் வந்து நம்ம எல்லாத்தையும் கைட் பண்ணிவிட்டு அவர் திருப்பி அவன் எடுத்துகிட்டு போய் எந்த பொசிஷன் இருந்தாலும் அதே பண்ணாப்புல. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ அவனுக்கு. ரெண்டாவது வந்துட்டு நம்ம ரவி அக்கா ஃபஸ்ட்டு ரைடு வந்துட்டு 2 ஒரு வண்டியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஈர வண்டியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா மட்டும் தனியாக ஒரு வண்டியில் வந்துட்டாங்க.
அக்கா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரைடு வந்துட்டு 2 சேர்ந்து ஒரு ஏப்ரல் வந்தாங்க. அடுத்து வந்து அவெஞ்சர்ல வந்தாங்க கன்னியாகுமரி. அதுக்கப்புறம் அக்கா மட்டும் தனியாக ஏப்ரல் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு அவங்க இதுக்கு முன்னாடி ரைடு நம்ம ஒருத்தவங்க வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலி சைட்லேருந்து அப்படியே டக்குன்னு ஒரு ரைடுக்கு வந்தது எனக்கு தெரிஞ்சது பெரிய விஷயம். அது போய் இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் என்னன்னா நித்தின் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேருமே மென்ஷன் பண்ண டிஃபரெண்ட். ஆனால் வந்துட்டு அவங்க நம்ம ரொம்ப மற்றவங்களோட க்ளீனாக ஓட்டுவாங்க, ரொம்ப சூப்பராக ஓட்டுவாங்க. என்ன இண்டிகேட்டர்லேயே பேலன்ஸ் பண்ணி அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா சோறுன்னு மட்டும் அப்பப்போ கேட்பாங்க. அது மட்டும் தான் பிரச்சனை அவன்கிட்ட, வேற எதுவும் இல்லை. மற்றபடி சூப்பராக ஓட்டுவாப்புல. ஸோ எல்லாருமே நம்மக்கிட்ட சிசி மாறு டியோவில் வந்திருக்கேன்னாப்புல, அதே போல் அக்கா ஆப்பிளில் வந்திருக்காங்க. எல்லாருமே என்னென்ன சிசி எது சிசின்ட்டு இல்லாமல் ஈக்குவலண்ட்டாக வந்து சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி எல்லாத்துக்குமே. அடுத்தடுத்து வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வருவோம். சரியான மழை, ரொம்ப மழை பெய்யுன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஓகே, ஓரளவுக்கு போகிறப்ப மழை பெஞ்சிச்சு, ஃபுல்லாக நினைஞ்சிச்சு. இப்போ வரப்போ நினச்சேன், வீட்டுக்கு காஞ்சிட்டு போகிறேன். அது இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது, அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு என்னன்ட்டு. எல்லாருமே பார்த்து சேஃபாக போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே குரூப்பில் ஒரு அப்டேட் மெசேஜ் போட்டுருங்க. அவங்க ஃபோட்டோஸ் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்ம டெலகிராம் லிங்க் கொடுத்துருங்க, குரூப்பில் போட்டுருங்க. ரைடு எல்லாமே நீங்கள் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் மெயினாக வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவோம் ப்ரோ. அதே போல் இது வந்துட்டு நம்ம கம்யூனிட்டி போக நம்ம நார்மலாக மற்ற கம்யூனிட்டி மாதிரி இல்லாமல் எல்லாருமே இப்போ ஒருத்தவங்க அவங்க நேம் சொன்னீங்க, அவங்க ப்ரொஃபஷன் சொல்கிறீங்க. அதே போல் தான் நம்ம அவங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், டேரெக்டாக நீங்கள் பேசலாம். நம்ம அந்த ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இதே இப்போ பிரேக்ஃபாஸ்ட்மே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நம்ம ப்ரொமோஷனோ எதுவுமே ஒத்துக்கிட்டு காசு கொடுத்தோ எதுவுமே நம்ம பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எதுவுமே எந்த விதமானது மணி ஓரியன்டாக போகல. ஸோ நீங்களும் மணி ஓரியன்டாக யாரும் பேசிக்கணும்னா உங்களுக்கு எந்த விதமான போஸ்டல் சப்போர்ட்டாக இருந்தாலும் தாராளமாக எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கு சகஜமாக பழகிறதுக்கு தான் இந்த ஒரு கம்யூனிட்டி. ரைடை தாண்டி அடுத்த கட்டம் நம்ம கொண்டு போகணும்னா அது ஒரே விஷயம் தான். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒரு ஃபீல்டில் இருந்து வரீங்க, ஒவ்வொருத்தவங்களும் இன்னொருத்தவங்க சப்போர்ட்டிவாக போய்க்கோங்க. ஓகே தான். நெக்ஸ்ட் டைம்ல இந்த ஹேண்ட் சிக்னல்ஸ் மட்டும் மெயினா அது ஹேண்ட் சிக்னல்ஸ் இனிஷியல் இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் டக்குன்னு எடுத்துருப்போம். அடுத்து ஹேண்ட் சிக்னல்ஸ். ஆனால் பெரும்பாலும் கேப் விட்டு எல்லாம் வந்துட்டீங்க. ஆனால் இந்த மலைக்கு வந்துட்டு டக்குன்னு இடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து இல்லாமல் எதுவுமே நீட்டாக வந்துட்டீங்க. அடுத்த டைம் ஹேண்ட் சிக்னல்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், சூப்பராக போய்க்கலாம். ரொம்ப தேங்க்யூ ஃபார் திஸ் ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ரிவ்யூ கேட்டிருப்பீங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் திருப்பி கேட்குறது ஒன்று தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பை.